ஏசப்பாவை பார்க்க 2 பேர் வராங்க. இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்களுக்கு கண் தெரியாது, இன்னொருத்தவங்களுக்கு கால் முடியாது. அப்போ கால் முடியாதவங்க வந்து கண் தெரியாதவங்க அழைச்சிட்டு வந்து இவங்களை எப்படியாச்சும் குணமாக்கி கொடுங்க அப்படி கேட்குறாங்க. அவங்க ஒன்றே சொல்கிறாங்க, இல்லை அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏசப்பா அவரோட மகிமையை வச்சு கண் தெரிய வைக்கிறாங்க. வாவ், இதுமாரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் ஒவ்வொரு அதிசயமும் செய்கிறாங்க. ஆனால் அது யாருக்கும் தெரிய மாட்டுது. எல்லோரும் தேவனை மட்டுமே நம்பி இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே சூத்திரம். இப்போ அந்த ஆன்ட்டிக்கு வந்து இப்போ வந்து கண்ணு தெரிஞ்சிருச்சு. எப்பா இவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே நீ செஞ்சுக்கலையா அப்படின்னோடனே, இல்லை வேணாம் நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு அந்த ஐயா சொல்கிறாரு. உடனே ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு இதுக்கப்புறம் இந்த கொம்பு தேவைப்படாது அப்படி சொல்கிறாரு. உடனே அவரையும் சுகப்படுத்திட்டாரு, எல்லாருமே சுகப்படுத்திட்டாரு. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் தானாக நடக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்களான்னு